அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி அன்பு நேயர்களுக்கு ஆடி மாதம் ராசி பலன். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குங்க கிரக அமைப்புகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான நிலையில் இருக்க போகுது, இந்த நிலையில் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசராசி நேயர்கள் அப்படின்னா அதாவது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் மேசராசி நேயர்கள். இந்த மேசத்தில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. எதுவுமே ஒரு வேகம், ஒரு தன்னம்பிக்கை. குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒன்று நினச்சிட்டிங்கன்னா செய்யணுமே செஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுல வலுக்கட்டாமல் இருப்பீங்க. அதே நேரத்தில் செஞ்சு முடிச்சிருவீங்க, விடமாட்டீங்க. நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடுறது உங்களுக்கு இருக்காது. ஏன்னா செவ்வாய்ங்கிறத ஒரு வேகம், ஒரு தைரியம். அது மட்டும் கிடையாது, ஒரு யுத்தம்னு சொல்லலாம். ஒரு போட்டியாளராக ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அந்த போட்டியில் நாம் தான் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற உறுதி உங்களுடைய மனசில் இருக்கும். அந்த நிலையில் இருக்கக்கூடிய ராசியில் பிறந்த நீங்கள் சொல்லணுமா, எல்லாம் வேகம் எடுத்தீங்க, முயற்சிகள் பண்ணினீங்க. ஆனால் அந்த முயற்சிகள் இந்த ஒரு வருஷ காலகட்டம், குறிப்பாக 1.5 வருஷமே சொல்லலாங்க. ஒரு விதத்தில் ஜென்மத்தில் உங்களுக்கு இந்த 1.5 வருட காலம் இதுக்கு முன்னால் ராகு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குருவே உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்தது. ஜென்ம குரு என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருக்க விடல. அங்கே போகலாம், இங்கே போகலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம். ஆனால் முயற்சிகள் எடுத்தீங்க. சில பேர் பார்த்தோம்னா சொந்த இடத்துல இருந்தவங்க இடமாற்றங்களே பண்ணியிருப்பீங்க. இடம் மாறி இருந்தால் நல்லா இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். ஆனால் அது எல்லாமே என்னென்னா மாறணும், ஆனால் மாற்றங்கள் கிடைக்கல, மாறுதல் கிடைக்கல. அதே சமயத்தில் இருக்க வேலையில் குழப்பங்கள், வேலையில் ஒரு மன அழுத்தம், செய்யக்கூடிய வேலையில் கம்முன்னு விட்டுட்டு வேற வேலைக்கு இது பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு மாறுதல் தேடுற அளவுக்கு தான் இருந்தது. இந்த மாதிரி இந்த ஒரு 2 வருஷ காலகட்டமாகவே எல்லாமே எடுத்த வேலைகள் சரியாக முடிக்க முடியல, இருந்த வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியல. ஒரு விதத்தில் பார்த்துட்டோம்னா எல்லா விஷயங்களும் முயற்சிகள் இருந்தது, அதில் வளர்ச்சிகள் இல்லை. பண நெருக்கடிகளை கூட சிலருக்கு சந்திச்சிருப்பீங்க. பண நெருக்கடின்னா பொருளாதாரம், வந்த பணம், ரொம்ப பணம் இருந்தது. ஒரு காலத்தில் பார்த்தோம்னா எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி சாதிச்சோம், வீடு கட்டினோம், அது பண்ணோம், இது பண்ணோம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா கை கேட்டது வாய் கேட்டல. பணம் நம்மளுடைய பணமே மற்றவங்க கிட்ட சிக்கிருச்சு. ஆனால் நாம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. இந்த கடன் பிரச்சனைகள் தீர்த்திருக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வர்ற வருமானம் குறைவாக இருக்குது, பார்த்தா செலவும் பண்ணணும், அப்புறம் பார்த்தோம்னா இந்த கடனை கட்டணும். ஆனால் இது என்னன்னா நாளுக்கு நாள் பார்த்தோம்னா இன்னும் கடன் தீர நிலைமையை விட்டு அதிகமாக வாங்குற நிலை சிலருக்கு உருவாயிருச்சு. இந்த நிலையில் இருந்து அந்த குரு பகவான் ஜென்ம குரு, அதாவது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதே மாதிரி 1ஆம் இடத்தில் இருந்த ராகுவும் இப்போ கொஞ்ச நாள்ல இருந்து மாற்றங்கள் ஆயிடுச்சு. 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. 6ஆம் இடத்தில் கேது வந்துருச்சு. 7ஆம் இடத்தில் கேது இருக்கிற போது பார்த்துட்டோம்னா குடும்ப வாழ்க்கையிலும் சில சிக்கல்கள் எல்லாம் சந்திச்ச காலம் எல்லாம் மாறி இந்த நிலையை இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக அமைப்புகள் பார்த்தோம்னா 2ஆம் இடத்துலயே அதாவது உங்களுக்கு அதாவது பாக்கியாதிபதிங்கிறதாங்க ஒருத்தருக்கு நமக்கு தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கக்கூடியது. நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாக்குறது அந்த பாக்கியாதிபதி தாங்க, பாக்கியாதிபதி ஸ்தானம் தான். அப்போ அந்த பாக்கியாதிபதி உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல. இன்னொரு விதத்துல பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிநாதன், அதாவது உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவான், அதாவது 2ஆம் இடத்தில். இந்த 2ஆம் இடத்துல இருக்கிறது என்னங்க, தனஸ்தானம், அப்படின்னா வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். இந்த இடத்துல இருக்குது. ஆனா அற்புதமான இது குருவும் செவ்வாயும் சேர்ந்து, அதாவது உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கு. பலம் இருக்கும், வாக்குக்கு பலம் இருக்கும். ஒரு வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கை காப்பாற்றுவீங்க. முதல்ல அப்படி கிடையாது. ஒரு வார்த்தை கொடுத்தாலும் காப்பாற்ற முடியுமா, பயம் இருந்தது. ஒரு நம்மளே மீறி ஒரு பலம் இல்லாமல் இருந்தது. ஆனா அந்த பலம்
இந்த ஆடி மாசத்துல நிச்சயமா இந்த 30 நாளும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆச்சுங்களா? அடுத்தது பார்த்துட்டோம்னா, அதாவது அந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது சில நிகழ்வுகள் எப்படின்னா, நமக்கு குடும்பத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை நாம் உருவாக்க முடியும். ஒரு பொருள் வாங்குறது, ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் வாங்குறது, அட்வான்ஸ் கொடுக்கறது அப்படின்னு இடம் பார்த்து வச்சு ஆடி மாதம் எப்படி கொடுக்குறது கூட யோசிப்போம். ஆனால் ஒரு இடத்த பார்த்து விற்கிறது, ஒரு பார்ட்டியை கூட நம்ம ஒரு இடமே விற்கிறது இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தில் கரெக்டான பார்ட்டிகள் வருவாங்க. ஆச்சா? அப்போ இந்த ஆடி மாதத்தை உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமா உங்களுக்கு கிரக அமைப்புகள் இருப்பதனால சில வாய்ப்புகள் சாதகமா அமையும். அடுத்தது உங்களுக்கு ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறாருங்க. 4ஆம் இடம்ங்கிறது கேந்திரத்தில், அதாவது சுகஸ்தானம்னு சொல்லுவோம், அதாவது கடகத்தில் இருக்குதுங்க. அப்போ இந்த 4ஆம் இடங்கிறது அதாவது சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான ஒரு வாய்ப்புகளை, அதாவது வீடு வாங்கிறது, அதாவது வீட்டை வந்து ஒரு தேவையான ஒரு வசதி வாய்ப்பான ஒரு பொருட்கள் வாங்கிறது, அப்புறம் வந்து ஒரு தூர பிரயாணங்கள் பண்ணுறது, ஒரு கல்வி சார்ந்த விஷயங்களை அதாவது நம்ம மேற்கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல சாதகமா அமையும். குறிப்பா சொல்லணும்னா பணவரவு தனவரவு கண்டிப்பா நல்லா இருக்கும். பணத்தினால மேன்மை அடைகிறது, பணத்தினால வந்து தேடல் பண்றது. அடுத்தது பார்த்தோம்னா சிலர் வந்து ஒரு ஃபைனான்ஸ் நடத்துறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா வருமானம் பெருகும். முதல்ல இருந்ததை விட இந்த மாதம் நல்லா இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலைகள். அடுத்தது பார்த்துட்டோம்னா அதாவது புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் அதாவது 3ஆம் தேதி ஆடி மாதம் 3ஆம் தேதியே அதாவது சிம்மத்துக்கு 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிப்பாரு. அப்போ பூர்வீகத்துல அதாவது அண்ணன் தம்பி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும். குடும்ப வழக்குகள் அப்படின்னா எல்லாருமே ஒற்றுமையா இருந்தோம், ஆனா பார்த்தோம்னா சிலருக்கு வந்து சங்கடம் சலிப்பு, குடும்ப ஒற்றுமை இல்லை, தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு, நம்ம பணத்தை கொடுத்து நாம பகையை உருவாக்கிட்டோம், இன்னைக்கு பணமும் வரல, வாங்கினதுனால நமக்கு வந்து அதுல கொஞ்சம் சிக்கல்கள் உருவாயிருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க இந்த ஆடி மாதத்துல கண்டிப்பா தீரக்கூடிய ஒரு காலகட்டமா இருப்பதனால கண்டிப்பா அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு சாதகமா அமையும். எல்லாத்த விட உங்களுக்கு யாருக்கிட்ட அதிகமா பழகினீங்களோ அந்த இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு நட்பு வட்டாரத்தில் நம்ம ஒரு கூட்டு தொழில் பண்ணியிருந்தா கூட அந்த கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட ரீதியில சங்கடங்கள் சலிப்புகள் உருவாகி அதனால மன வருத்தங்கள் ஏற்பட்டு அதனால வந்து நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு வினையாகி போச்சு, அதனால வந்து நம்மளுடைய பணம் அவங்க கிட்ட சிக்கிருச்சு அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை அப்படின்னா நமக்கு சேர வேண்டிய பங்கு எதுவோ அது வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். குறிப்பா அந்நிய தேச பயணங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது 4ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருப்பதனால கண்டிப்பா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அதாவது ஒரு வேலை ஒரு தொழில் தொடங்கிறது, வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து வெளியூர் பயணங்கள் செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னால தடை இருக்குதுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் சாதாரணமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு அடுத்தவங்களை நம்பி இருப்பீங்க, அவங்க இப்போ அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க, பணத்தையும் சிக்க வச்சுட்டோம், பார்த்தா வேலையும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மீறி பேசணும்னா வந்து சங்கடமா இருக்குது, அதனால எப்படி கேட்கறதுன்னு கூட நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்களா முன் வந்து நமக்கு ஒரு வாய்ப்புகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது. குறிப்பா குழந்தைகள் பயிலக்கூடிய அதாவது கல்லூரி படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு அதாவது கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு காலேஜ் எதிர்பார்த்துட்டு இருப்போம், நல்ல காலேஜ் கிடைக்கல, ஒரு காலேஜ் கிடைச்சது அது சிறப்பாக இருக்குன்னு தெரியல, பயமா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த படிப்புல மேன்மை அடையும். சிலர் பார்த்தோம்னா பாசத்தினால் மோசம் அடைஞ்சவங்களுக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு சிலர்கிட்ட பழகி இருப்போம், பற்றுதலாக வந்து ஒரு வாழ்க்கை ரூபமாக கூட இணையக்கூடிய சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அதில் பிரிவுகள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அந்த பிரிவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது ஒன்று சேரக்கூடிய பந்தம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகுதுங்க. அதனால் புதிய முயற்சிகள் எடுங்க. புதிய தொழில் தொடங்கப்பட்டவங்க கொஞ்சம் தள்ளி போடலாம். ஆனால் அதே நேரத்தில் 15ஆம் தேதி ஆடி மாதம் 15ஆம் தேதி சிம்மத்துக்கு 5ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் அதாவது மன்னிக்கணும் அதாவது சிம்மத்துக்கு உங்களுடைய ராசிநாதனாகிய அதாவது சுக்கிர பகவான் பயிற்சி ஆகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் 15ஆம் தேதிக்கு ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே
கொஞ்சம் போக்குவரத்து, வண்டி வாகனம், அதே மாதிரி ஒரு அடுத்தவங்க கிட்ட ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு சங்கடம் ஜலிப்புகள் இருக்கிறவங்க கிட்ட பேச்சுவார்த்தை குறைக்கிறது, இதெல்லாமே கவனமா இருக்கணும். பயணங்கள் அதிகமான வேகம் தவிர்க்கணும். இது ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. ஆனால் மேசராசிக்கு உண்மையிலேயே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வளர்ச்சிகள் கொடுக்கும். கோச்சார பலன் தான் சொல்லியிருக்கிறேங்க. இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி, அதாவது உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை, எதிர்கால தேவைகளை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் எடுங்க. வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்கிற உறுதியோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.